வணக்கம். அன்பான மேஷராசி நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் ஜூலை மாதம் 1 முதல் 17 தேதி வரையும் நாம் ஒரு குறிப்பை எடுத்தோம். அதே போல் 17லிருந்து 31 தேதி வரையும் நம்மளுடைய இந்த பலனை நாம் எடுக்கிறோம். இது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பகுதியாகும். இது மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு மேஷராசி நேயர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி அவர்கள் அணுக வேண்டும் என்றால், அவர்கள் தன்னுடைய கவனத்தை குறையாது இருக்க வேண்டும். மேஷராசி நேயர்கள் இப்பொழுது கவனத்தை குறையாது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராசிக்கு அதிபதி போய் கேதுவோடு இணைய செல்வதால் எதிலையும் பற்றற்ற நிலையும், செய்கிற காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தாது பதறுகின்ற சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு 12இல் இருக்கும் சனி பகவான் கூட ஒரு மந்தகாரகனாக 12இலிருந்து 2ஐயும் பார்ப்பதனால் இருபுறமும் உங்களை ஆள்வதனால் அந்த மேஷராசி நேயர்கள் மந்தமாக இருப்பீர்கள். செயல்திறனை செய்யலாம் என்ற ஒரு புறம் துடிப்பும் மறுபுறம் மந்தமும் ஏற்படுத்துகின்றது. ஆகையினால் மேஷராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பிரபஞ்சம் உங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்கிறது என்றால், அந்த சூரிய பகவானவர் அந்த கடகராசியில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது செல்லும்போது உங்களுடைய சுக துக்கங்கள், ஒன்று வீடு சம்பந்தமான வேலைகள் செய்வதோ இல்லை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் யோசிப்பதோ நடந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் சற்று சிக்கலாக இருந்த போதிலும் அதை எப்படி சமாளிக்கலாம் என்ற எண்ணம் உங்களை வாட்டி வதைக்கும். ஏனென்றால் சனியும் செவ்வாயும் பார்வை பெறுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று பிரச்சனையாக தான் இருக்கும். உங்களுடைய பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவும் செவ்வாவின் பார்வையும் ஒன்று சேரும்போது தற்சமயம் உங்களுக்கு உடலில் ஏதேனும் ஆபத்து வராத பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு கீறலாது விழுந்துவிடும். அடுத்தவங்க மோதிட்டு போவாங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனமாக போங்க. ஒருத்தரை நம்பி வண்டி வாகனத்தை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லாத இருந்தாங்கன்னா அவங்கள் மீது கவனம் வைங்கள். அவங்களுக்காக கொஞ்சம் காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட கவலைகள் அந்த இடத்துல சீர்படுத்தப்படும். உங்களுடைய எப்பொழுதும் மன இறுக்கமாக இருப்பதால் உங்களுடைய உடலானது மனமானது பாதிக்கப்படும். சந்திரனுடைய வீட்டில் சூரியன் சென்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் புதனும் வந்துவிட்டார். அறிவுக்காரக புதனும் வந்திருக்கார். ஆகையினால் உங்களை அவசரப்படுத்துவார். உங்களை முன்னோக்கி செல்வதற்கு அவசரப்படுத்துவார். நீங்கள் அவசரப்பட்டு முன்னோக்கி சென்றாலும் கூட உங்களை சனி பகவான் நின்று நிதானமாக எடுத்து சொல்வார். பாதகஸ்தானத்தில் இருக்கிற அந்த ராகு பகவானும் அவர் என்ன செய்வார் என்றால், உங்களுடைய இந்த செவ்வாவுடைய அந்த மேஷராசிக்கு உடைய செவ்வாய் கிரகமும் பார்ப்பதனால் இருவரையும் பார்க்கிறார். செவ்வாவையும் பார்க்கிறார். செவ்வாய் சனியையும் பார்க்கிறார், ராகுவும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது ஏதேனும் தொடர் பிரச்சனை, ஏதேனும் பல சிக்கலான சூழ்நிலைகள் உங்களுக்கு வருமானால் அதிலிருந்து சற்று விலகி இருப்பதற்கான வழிகளை பாருங்கள். அருகாமையில் இருக்க விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் அவசியம் உங்களுடைய வேண்டுதலையோ உங்களுடைய காலத்தை அங்கு கொஞ்சம் செலவு பண்ணோம். வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் விரதம் எடுப்பாங்க. சோமவாரம் விரதம் எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை விரதம் எடுப்பாங்க. ஆடி வெள்ளி என்பது மிக பிரசித்தி பெற்றது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட இடத்தில் உங்களுடைய ஆடி மாதத்துடைய தொடர்ச்சியை முதல் முடிவு வரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விசேஷ நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுபடிதான் நாம் கடந்து வருகின்ற பாதையில் அவ்வாறே நாம்பளும் பின்பற்றி வருகிறோம். ஆகையினால் அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில்
அவசரப்படாத நிலையில் இப்பொழுது இருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சற்று தாமதமான மாதமாக இருக்கிறது. கோவப்படாதீங்க. நீங்கள் அவசரப்பட்டு போய் எதுலையும் இறங்கிடாதீங்க. காரணம் என்னாட்டா, உங்களை தூண்டுகின்ற சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஒரு அச்சுறுத்தல் ஒன்று வரும். எதையாவது செய்யலாமா, செய்ய வேண்டாமா, செய்கிற வேலையில் ஏதாவது நம்ம மாற்றலாமா, இல்லை சொந்த தொழில் வைக்கலாமா, இப்படி எண்ணங்கள் உங்களுக்கு பலவிதமாக மாறுதலான உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எண்ண எழுச்சியிலிருந்து நீங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்று தடுமாறுகின்ற சூழ்நிலை இருக்கும். தடுமாற்றத்தை தான் தரும். அவசரப்பட வேண்டாம். மிகவும் கவனமாக இருங்க. மேஷராசி நேயர்கள், இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் நல்ல குளத்தை நல்ல ஓடுகின்ற நீரில் குளிங்க. காலையில் குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்குங்க. அவர் இப்பொழுது உங்கள்கிட்டயே இருக்கிறதுனால, உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருப்பதனால, அந்த சூரியன் அந்த மேஷராசியில் உச்சம் பெறுவதனால, நீங்கள் உங்களுக்கு உயர்ந்த கிரகமான அந்த சூரியனை மூதாதையர்கள் வழியே, உங்கள் தந்தையின் வழியே, உங்கள் குலதெய்வத்தின் வழியே நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சகல சௌக்கியங்களும் வந்து சேரும். இயற்கை உங்களுக்கு அவ்வாறு துணை புரிகின்ற காலமாக இந்த நேரம் இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே சமூக ரீதியான விழிப்புணர்வையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்திலும் பிறர் மீது குற்றம் சொல்லாமல் நம்மளுடைய குற்றம் என்னவென்று அதனை பார்த்து அதனிலிருந்து நாம் தப்பித்து செல்வதற்கான வழிமுறைகளை நிர்ணயித்து அதன் மூலம் நீங்கள் சென்றீர்களானால் உங்களுடைய கஷ்ட காலங்கள் கூட உங்கள் இஷ்டப்படி நல்ல காலங்களாக மாறிவிடும். அதற்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அணுகுமுறை தான் முக்கியமே தவிர இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்திலும் அது உங்களுக்கு தக்கவாறு கொடுப்பதற்காக மிக அருமையாக உங்கள் பின்னல் வலை போல் போட்டிருக்கு. அதில் நீங்கள் தான் உங்களை பயன்படுத்த வேண்டும். உங்களை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி நம் முன்னோர்களின் சொல்படி அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் நடந்தால் உங்கள் குடும்பத்தில் சுவீட்சம் உண்டாகும். உங்கள் குழந்தைகள் சார்பாக வருகின்ற கேள்விகளுக்கு நல்ல பதிலாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சிக்கல்கள் அதுவும் உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து, உங்களுடைய தெய்வ வழிபாடை பொறுத்து, பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குலதெய்வத்தை பொறுத்து, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள கிரக எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாரணம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன்.
உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.